ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இதில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக கிளப் ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா இன்னையோடு முடிஞ்சிருச்சு. இப்போ அதோட ரிசல்ட்டை தான் பார்க்க போகிறோம். எதுவும் அவ்வளோ சேஞ்ச் ஆன மாதிரி தெரில, பட்டு புதிய ஈவெண்ட் வந்துருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த இங்கே ஏதோ ஃப்ரீயாக தராங்க, பரவாயில்ல. சூஷி தினமும் லாகின் ரிவார்டு போட தினமும் லாகின் பண்ணால் இவ்வளோ கொடுக்குறாங்க. மொத்தம் இதுலேயும் 3 சூஷி வந்துருச்சு. சூஷியை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, பிரச்சனை இல்லைங்க. ஓகே, அப்படி இந்த பக்கம் வந்தால் அமௌண்ட்டா? ஓகே, 230 ரூபா கொடுத்தா இவ்வளோ தராங்க போல. 5 சூஷி 1000 டோக்கன் தராங்க. ஓகே கேஸ், இந்த ஈவெண்ட்டே முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் எதுவுமே தரலையே அவங்க. ஏதாவது தந்துருக்கணும். ஓ மை காட், புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு கைஸ். அந்த ஜெயிண்ட் அந்த கெஞ்சியை போடுற மாதிரி. இதுவா? சரி வாங்க ஒரு மேட்ச் விளாண்டே பார்ப்போம். இதில் ஃபுல்லாக முடித்தா என்ன கிடைக்கும்? 20 காயின்ஸ் தான் தராங்க. இதுக்கு எதுக்கு விளாண்டுக்கிட்டு? ட்ரை வேணால் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க, ஜெயிண்ட் ரோபோட் அந்த ஈவெண்ட்டில் அந்த மாதிரி பாமெல்லாம் போட்டுட்ருக்கு. கொஞ்ச நாள் இது மயங்கிச்சு போல. திடீர்னு எகிஸ்தான் சுக்கு வித்தியாசம். பரவாயில்ல, நீங்கள் அடிக்கும் போது நல்லா மிஸ் ஆகிட்டான். பாருங்க, என்னோட அடியாக வந்துட்டான் போடு. அப்பப்போ அப்படியே மயக்கம் ஆயிடுது. ஃபைனல் லெவலில் என்னோட பவராக இருக்கும் போல. லைக்கலாம் ஓ, அது கிட்ட வராதா? ஓகே, பார்த்துக்கங்க. இதெல்லாம் கிட்ட வராது, நம்மளே தான் தள்ளிட்டு போயிட்டு போல. இது மூமெண்ட்டே கொடுக்காது. கொஞ்சம் ஈஸியாக தான். ஃபைனல் ஃபவுண்ட் தான் ரொம்ப கஷ்டம். ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒவ்வொரு மேட்சுக்குமே டோக்கன் இன்க்ரீஸ் ஆகும் போல். ஃபஸ்ட்டு மேட்ச் வச்சா 20 டோக்கனு, அடுத்தது வச்சு 30 40. ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு கைஸ். ஈவெண்ட்டும் நல்லா தான் இருக்கும் போல். ரேங்க்டு பார்த்தீங்கன்னா இன்னும் 40 நிமிஷத்தில் வந்துடும். ஓகே ஓகே, வாங்க இன்னொரு மேட்ச் ப்ளே பண்ணிடுவோம். ஓகே, இது 2வது லெவல் ஹைப்பர் சார்ஜ். இந்த ஜெயிண்ட் கெஞ்சி இது எவ்வளோ பவராகுன்னு பார்க்கலாம். நம்ம டைமில் இருக்குன்னு 2 கெஞ்சி இருக்கான். பட் அவங்கள்ட்ட ஹைப்பர் சார்ஜ் நம்மகிட்ட இருக்கு, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓ, எவ்வளோ இது வச்சுருக்கேன் போல. இப்போ பவராகவே இருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் மைண்ட் பண்ணிடுறேன். ஓ ஓகே, அப்படி எஸ்ஐ அடிச்சிட்டானே. ஓடிடு. என்ன நம்ம டீமுக்கே காணுமே. நம்ம மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்கோம். இங்கே ஒருத்தர் காணும். எப்போ கைஸ் பவர் ஆகிட்டாங்க. இனிமேல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம்.
ஓகே, அவன் நல்லா அடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு இந்த சிசி பவர் இருக்கு. ஆனால் நமக்கு இல்லை. அது கொடுப்பாங்க கொடுக்க முடியாதுங்க. ஓ ஓட்டுட்டா இது பாம்பு மாதிரி ஏதோ கக்கறான். அதுலேருந்து அந்த குட்டி குட்டி ரோபோட்ஸ் வருது போல. இவன் செத்துட்டாலும் மேட்ச் முடிஞ்சு. முடிஞ்ச அளவு பேக் அடிச்சது நல்லது. செஸ்டிங்ஸு நல்லா நல்லா ஜெயிட் ஃபார்ம் ஆகிட்டா இன்னும் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓ அங்கே ஓடிட்டான். ஓகே ஓடி செவுத்துக்குள்ள பூந்து விடுது. இதோட பாம் அந்த செவுத்துக்குள்ள பூந்து விடுது. அதை போடுவேன். எப்போ பவராக இருக்கணும். ரெண்டாவது லெவலு அதிக பவர் தான். ஃபர்ஸ்ட் லெவலுக்கு எனக்கு போட வச்சுருந்துச்சு. இருக்கு நான் மட்டும் தான் இருக்க மாட்டேன். ஓடி 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 ஓடிதான் நமக்கு நல்லது. எப்பா விட்டாங்க. ஓகே கிலோமீட்டர் முடிச்சுட்டாலும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. 8 முடிச்சிருவாங்க. உண்மையை சொல்ல சொன்னால் டஃப்பாகவே இருந்துச்சு. ஆனால் எனக்கு இந்த விஷயம் தான் கைஸ் பிடிக்கல. கிளப் ஈவெண்ட்டு எல்லாம் முடிஞ்சிருக்கு. பட் ஆனால் ஒரு 2-3 சூஷி கூட தரல அவங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 83 சூஷி இது வரைக்கும் சாப்பிட்ருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 17 கிட்ட கிடச்சா போதும். நம்ம அந்த கெஞ்சி ஃபார்மை அன்லாக் பண்ணிடலாம். அது அன்லாக் பண்ணதுக்கப்புறம் வீடியோ போடுறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வித்தவுட் முடிச்சிக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.